சென்னை. அப்புறம் நேற்று வீடியோல என்ன பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி இருந்தது, அதை இனிமேல் நம்ம என்ன விஷயம் செய்யணுங்கிற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து நம்ம சேனல்ல இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019-22ல ஸ்பிளிட் அப் எப்படி கொஸ்டின்ஸ் உடைய அந்த நம்பர்ஸ் மாறி இருக்குது. ஓகே, எதுக்கு திருப்பி திருப்பி இந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாவே கொடுக்குறாங்கப்பா, அப்ப படிச்சுதான்ப்பா ஆகணும் அந்த மாதிரி எந்த யூனிட் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம பார்த்துக்க போறோம். அதனால இதே பேட்டர்ன் அடுத்த குரூப் 4ல ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொல்ல வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பாலிட்டிக்கு போன தடவையும் இந்த தடவையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்னா இந்த தடவையும் அடுத்து வரக்கூடிய நம்ம முக்கியமான ஒரு டாபிக்லையும் பாலிட்டி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லையும் பாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. ஓகே, அதனால கேர்ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2019-22 உடைய சிலபஸ்ல என்ன சின்ன சேஞ்ச் அப்படி பார்க்கலாம். தமிழ் சேம் தான். ஓகே, தமிழ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்தது, அது பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இல்லை அப்படி பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9 இல்லப்பா, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனா இங்க என்ன இருந்தது, யூனிட் 8, 9 புதுசா ஆட் பண்ணியிருந்தாங்க, இதை நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? யூனிட் 8, 9 இப்ப எல்லா எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 2019 எக்ஸாம்ல யூனிட் 8, 9 ஒரு சப்ஜெக்டே சேர்க்கல சிலபஸ். ஆனா இங்க அந்த சப்ஜெக்ட புதுசா சிலபஸ் சேர்த்திருந்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப அதன் அடிப்படையில் ஸ்பிளிட்ட பார்க்க போறோம், தெளிவா பார்த்துக்கோங்க. 19-22 பாருங்க. பாலிட்டி நான் ஃபர்ஸ்ட் வந்து 19ல என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன், அதிகமா அப்புறம் கொஞ்சமா கம்மியானதான் நான் எழுதியிருக்கேன். அப்போ பாலிட்டியில பாத்தீங்கன்னா 2019ல 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், 16 கொஸ்டின்ஸ். எப்பவுமே எந்த எக்ஸாம் எடுத்தீங்கன்னா பாலிட்டி அதிகமா கேட்பாங்க, குரூப் 4லையும் பாலிட்டி கேட்டிருக்கோம், 16 கொஸ்டின். இப்போ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஏன்னா இங்க வந்து யூனிட் அதிகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 யூனிட் ஆயிப்போச்சு, அங்க வந்து 8 டாபிக் தான், இங்க 10 ஆயிப்போச்சு, ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்திருக்காங்க. ஆனாலும் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்தாலும் 12 கொஸ்டின் கேட்கிறாங்களா, புரியுது? அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையல, இன்னமும் குறையல. ஓகே, குரூப் 2ல அப்படிதான் இருந்தது. அப்போ பாலிட்டியை நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, அதிகம் கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15% பாலிட்டி கொஸ்டின்ஸே வருது, 12 கொஸ்டின்ஸ் வருது. அப்போ எந்த அளவுக்கு இப்போ இங்க 16 இருந்தது, 12 கேட்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் குறையவே இல்லை. அப்போ பாலிட்டியை நீங்க படிக்கிறத தவிர்க்க கூடாது. நிறைய பேர் பாலிட்டி கஷ்டமா இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பாலிட்டி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஓகே, நம்ம கிளாஸ்லயே பாக்குறோம். ஓகே, சிவிக்ஸ்னாலே அது என்ன சொல்றது, ஐயோ சார் அது ஒரு மாதிரி இருக்கு, புரியல, அது இதுங்கிறாங்க. ஓகே, பசங்க ஈஸியா படிச்சிருக்காங்க, இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் படிச்சுதான் ஆகணும் பாலிட்டி. ஓகே, நான் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கணும். அடுத்து 2019ல ஹிஸ்டரி சொல்லிட்டு அங்க மொத்தமா தான் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஏன்ஷியன்ட்ல இருந்து மிடிவல், அப்புறம் இந்தியாவுக்கு யூரோப்பியன்ஸ் வர்றது, அதுக்கு அடுத்து விடுதலை அடைகிற வரைக்கும் ஹிஸ்டரி சொல்லிட்டு ஒரே சிலபஸ் வேடிங் தான் கொடுத்திருந்தாங்க. மொத்தம் 15 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, எல்லாமே சேர்த்து. ஓகே, ஆனா நமக்கு இப்ப என்ன பண்ணிட்டோம், ஹிஸ்டரி ரெண்டா பிரிச்சிட்டோம். அதாவது யூனிட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 7, ஏன்ஷியன்ட் மிடிவல் யூனிட் நம்பர் 4ஐயும் 7ல ஐய நம்ம பிரிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் 9, 4 இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, முக்கியத்துவம் குறையல, அங்க 15 இங்க 13 அவ்வளவுதான். ஓகேவா? இங்க 10 யூனிட்ல அங்க 2 யூனிட் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் அதே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்போ ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ஸும் குறையல, அது எப்பவுமே குறையாது. ஆனா அதுல ஏன்ஷியன்ட் மிடிவல பாருங்க அதிகமா கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு காலத்துல இங்கதான் பாத்தீங்கன்னா ஐயனம் அதிகமா கேட்பாங்க, விடுதலை போராட்ட சம்பந்தம் அதிகம் பேசுவாங்க. ஆனா இங்க பாருங்க ஏன்ஷியன்ட் மிடிவலை பத்தி அதிகமா கேட்கிறாங்க. அப்போ எது குறையல, அந்த இம்பார்ட்டன்ஸ் குறையலங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா? இந்த டாபிக் இருந்து வருது அப்படியே படிச்சுதான் ஆகணும். ஏன்ஷியன்ட் மிடிவல், டெல்லி சுல்தான், குப்தாஸ் இதான் படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, அப்போ ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ஸ் குறையல, இனி வரும் காலங்களையும் குறையாது. ஏன்னா அதுலதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், வித்தியாசமா கேட்கலாம். நூல்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கு, கேட்டிருந்தாங்கல்ல குரூப் 2ல கூட அசோகோசருடைய நூல்கள். ஓகே, அப்போ பார்த்துட்டீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்லுவோம், நேற்று வீடியோல வாட் இஸ் வாட் தான் கேட்கிறாங்க. இங்க 11 நம்பர் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குது, இங்க 8. ஒண்ணு இல்ல, முக்கியத்துவம் வந்து யூனிட் அதிகமாகும் போது கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியா வந்திருக்கு. ஓகே, இங்க 11 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க 2019ல, இங்க 22ல 8 நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் போன தடவை என்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூடு, லாங்கிடியூடு, எர்த்தோடைய லொக்கேஷன் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஸ், ஜூபிட்டர், அதோட சேட்டலைட்ஸ் கேட்டிருந்தாங்க 2019. ஓகே, ஆனால் இங்கே வரும்போது அதிகமாக இந்தியன் ஜியோகிராஃபி அதிகமாக கேட்டாங்கப்பா. ஓகே, அதிகமாக இந்தியன் ஜியோகிராஃபி கேட்டாங்க. ஆனால் போன தடவை அதிகம் நான் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் இது வந்தது, கொஞ்சம் சோலார் சிஸ்டம் எர்த்தை பற்றி வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது.
மேக்ஸிமம் அது என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபியில் இருந்தது. இந்த ரிவரை பற்றி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இதை பற்றி அது ரிப்பீட்டடாக வந்துருக்கு. ஜியோகிராஃபியில் 9 கொஸ்டின்ஸ், 10 9 குறையவே இல்லை. அடுத்து இங்கே நம்ம சயின்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக நான் சொல்லிடுறேன் 10 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருக்குது. ஆனால் சயின்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பல எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கு தெரியும் சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். பாருங்க, கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 6 கொஸ்டின். அடுத்த ஸ்லைடு இங்கே பாருங்க, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே சேர்த்து இங்க ஒரு 4 4 8 8 5 பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டினா 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமா இங்க ஒரு 13 கொஸ்டின், ஜியோகிராஃபி 19 கொஸ்டின் சயின்ஸ்ல. ஆனா இங்க 10 கொஸ்டின்ஸ் தான். இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, வேற யூனிட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியா தான் ஆகுது. ஓகே, ஆனா கொஸ்டினோட வேல்யூ வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சது. இங்க ரொம்ப அனலிட்டிக்கலா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. அங்கெல்லாம் ஃபார்முலா K2 CR7 இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு கேட்டாங்க. சோடியம் பத்தி அதை சிம்பிளா கேட்டிருந்தாங்க. இங்க கொஞ்சம் அனலிட்டிக்கலா கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப சயின்ஸ் இங்க 10, அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 கொஸ்டின்ஸ் இருந்தது சயின்ஸ்ல, அதிக முக்கியத்துவம் போன தடவை. ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின், இந்த தடவையும் 4 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, எப்பவுமே எக்கனாமிக்ஸ் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எக்கனாமிக்ஸ் வரும். சரிங்களா, அதுவும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். ஓகே, அப்போ எக்கனாமிக்ஸ் 4 கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்த ரெண்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட்ஸ். இங்கே எதுவும் கிடையாது, அந்த மாதிரி யூனிட் கிடையாது. யூனிட் 8 9 கிடையாது. யூனிட் 8 ஏதாவது இம்பார்ட்டன்ஸ், குரூப் 4 இம்பார்ட்டன்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. மேக்ஸுக்கு அடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுல தான் வந்திருக்குது? யூனிட் 8 தான் வந்திருக்கு. 16 கொஸ்டின். அதுவும் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல ஏகப்பட்ட கொஸ்டின். வேலுநாச்சியார், புலித்தேவர், அந்த சவுத் இந்தியன் ரிபலியனை பத்தி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தது. அப்போ மொத்தம் கேட்கக்கூடிய யூனிட் 8ல 16 கொஸ்டின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட் 2 யூனிட்ல யூனிட் 9க்கு 3 தான், ஆனா யூனிட் 8க்கு 16 கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், தமிழ் எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஓகே, தமிழை ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக்கா படிப்போம். இங்க நம்ம என்ன படிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ நம்ம என்ன சொல்றது ஒரு பார்ட் ஆஃப் ஜிஎஸ்ல நம்ம படிக்க போறோம். ஓகேவா, அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க. அப்போ ஸ்பிட் ஆஃப் கொஸ்டின் இதுதான். அப்போ இதன் அடிப்படையில தான் அடுத்த எக்ஸாம்ல இருக்க போகுது. பாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்க போது, ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ஸ் இருக்க போது, நம்மளுடைய யூனிட் 8 இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் போகுது. மேற்படி இருக்கக்கூடிய யூனிட் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். மேபி யூனிட் 9ல 3 கொஸ்டின் கேட்டாங்க, இனிமேல் ஒரு 5 கொஸ்டின்ஸோ, ஜியோகிராஃபில 10 9 கேட்டிருந்தாங்க, மேபி அதை கம்மி பண்ணிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு 2 கொஸ்டினோ, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஓகேவா, அது நம்ம எப்பவுமே அந்த யூனிட் இருக்கிறது தான். ஆனா இந்த 3 யூனிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்க கூடாது. பாலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதுதான் ஸ்பிட் ஆஃப் கொஸ்டின் குரூப் 4. ஓகே, தேங்க்யூ.